ஹalleluya, பிரைஸ் லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. ஆண்டவர் இந்த இந்த நாள்ல இடைப்படுகிற காரியம் என்னன்னா, சிலரை நோக்கி நீ கட்டப்படுவாயாக என்று ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார். ஆனா இன்னும் கட்டப்படல. ஆனா பார்த்தா ஒரு சரிவை நோக்கி போய் கொண்டு இருக்கிறீங்க. சிலரை நோக்கி நீ எழும்பி பிரகாசின்னு சொல்லிட்டாரு. ஆனா ஒரு பிரகாசமும் இல்ல. அதே தான் ஓடிக்கொண்டு இருக்குது. ஏன் தெரியுமா? இன்னும் நம்ம இந்த எகிப்தின் பழக்க வழக்கத்துல, நம்மளோட சிறையிருப்பின் இச்சைகள்ல இன்னும் நம்மளுக்கு ஒரு நாட்டம் உண்டு. கர்த்தருக்கு மனசாட்சியின்படி யோசித்து பாருங்க. இன்னும் கர்த்தருக்கு நீங்க விட்டு கொடுக்க வேண்டிய காரியத்துல விட்டு கொடுக்கல. எந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து தேவனுடைய சித்தத்தின்படி விட்டு கொடுக்கணுமோ அதுலயும் நம்ம விட்டு கொடுக்கல. நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவருக்கு மீது ஒரு நாட்டம், அவர் கொடுக்க ஆசீர்வாதத்தின் மீது ஒரு ஆசை இருக்குது. ஆனா அதே நேரத்துல நம்மளுடைய பழைய எகிப்தின் பழக்க வழக்கங்கள், இச்சைகள், சிறையிருப்பின் காரியங்கள் இருந்துச்சுல, அதன் மீது ஒரு பூரணமான ஒரு இச்சை இருக்குது. நீங்க அதை கட் பண்ணி விட்டீங்கன்னா தான் பரிசுத்தாவின் பலத்தோடு அந்த பழைய இச்சைகளை கட் பண்ணீங்கன்னா தான் ஆசீர்வாதம் தொடங்க ஆரம்பிக்கும், வாக்கு தத்துவம் நிறைவேறும்.